அனைவருக்கும் காலை வணக்கம். பிரபல உயிரியலாளர் எர்னஸ்ட் ஹேக்கல் ஜெர்மன் உயிரியலாளரும் இயற்கை வானியலாளருமான எர்னஸ்ட் ஹேக்கல் பிறந்த தினம் என்று. பிரபல உயிரியலாளர் மற்றும் இயற்கைவியலாளர் எர்னஸ்ட் ஹேக்கல் அன்றைய ஜெர்மனியின் ஒரு பகுதியாக இருந்த பிரஷ்யாவில் போஸ்டம் என்ற இடத்தில் பிறந்தார். 1834 பள்ளி படிப்பு முடித்ததும் உர்ஸ்பர்க்கிலும் பெர்லினிலும் மருத்துவம் பயின்றார். அங்கே ஒரு முறை துறைமுக பகுதியில் ஒரு ஆய்வு திட்டத்திற்காக சிறிய வகை கடல் உயிரினங்களை ஆராய்ந்தனர். இதுதான் விலங்கியலில் இவரை ஆர்வம் கொள்ள வைத்தது. 1857 மருத்துவத்தில் பட்டம் பெற்றார். சில காலம் மருத்துவராகவும் பணிபுரிந்தார். ஓவியம் தீட்டுவதில் அபார திறன் பெற்றிருந்ததால் ஓவியராக வாழ்வது குறித்த சிந்தனை இவருக்குள் துளிர்விட்டது. 25வது வயதில் இவர் வாசித்த டார்வினோட ஆன் தி ஆரிஜின் ஆஃப் தி நேச்சுரல் செலக்ஷன் என்ற நூல் இவரது வாழ்வின் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. 1861 ஜேனா பல்கலைக்கழகத்தில் விலங்கியலிலும் முனைவர் பட்டம் பெற்றார். அங்கேயே ஒப்பீட்டு உடற்கூறியலில் பேராசிரியராக பணிபுரிந்தார். உயிரினங்கள் குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார். 1866 ஓராண்டு காலம் ஹெர்மன் போல் என்பவருடன் கானரி தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அந்த சந்தர்ப்பத்தில் சார்லஸ் டார்வினை சந்தித்தார். ஒரு ஆராய்ச்சியாளராக நார்வே, எகிப்து, துருக்கி, கிரேக்கம் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். இனவகை தோற்ற வளர்ச்சிக்கும் பைலோஜெனிசிஸ் மற்றும் தனி உயிரின் ஆன்டோஜெனிசிஸ் தோற்ற வளர்ச்சிக்கும் இடையே சம்பந்தம் பற்றிய உயிர் மரபு ரீதியான விதியை வரையறுத்தார். ஆயிரக்கணக்கான புதிய உயிரினங்களை கண்டறிந்து அவற்றுக்கு பெயர்களை சூட்டினார். அனைத்து உயிரினங்களையும் உள்ளடக்கிய இனவழி படிவரிசை ஜீனோலாஜிக்கல் ட்ரீ ஒன்றையும் உருவாக்கினார். ஆந்த்ரபோஜெனி மற்றும் எக்காலஜி ஈகாலஜி சூழலியல், ஸ்டெம் செல், புரோடிஸ்டா உள்ளிட்ட உயிரியலில் தொடர்பான பல சொற்களையும் அறிவியல் உலகுக்கு அறிமுகம் செய்தார். பல்வேறு நிறங்களில் பல்வகை உயிரினங்கள் குறித்த விரிவான விவரங்களுடன் படங்களுடனும் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் நேச்சர் என்ற நூலை எழுதினார். தி ரிடில் ஆஃப் தி யூனிவர்ஸ், தி ரிடில்னா புதிர், தி ரிடில் ஆஃப் தி யூனிவர்ஸ், ஃப்ரீடம் இன் சயின்ஸ் அண்ட் டீச்சிங் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். கருவளர்ச்சியியலில் நாட்டம் கொண்டிருந்தார். எம்பிரியாலஜியில் ஐரோப்பிய போர் என்று குறிப்பிட்ட யுத்தம் தொடங்கிய சமயத்தில் இவர் எழுதிய ஒரு கட்டுரையில் இருந்து இது முதல் உலகப் போராக மாறும் என்று குறிப்பிட்டார். இவர் எழுதிய ஒரு கட்டுரையில் இது முதல் உலகப் போராக மாறும் என்று குறிப்பிட்டார். அதை போலவே அந்த யுத்தம் பின்னர் தி கிரேட் வார் என்றும் அடுத்து முதல் உலகப் போராகவும் மாறியது. உயிரினங்களை ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி என்று பிரித்தார். ஆரம்பத்தில் டார்வினோட இயற்கை தேர்ந்தெடுத்தல், டார்வினோட இயற்கை தேர்ந்தெடுத்தல் நேச்சுரல் செலக்ஷன் கோட்பாட்டை ஆதரித்தாலும் பின்னர் அதை மறுத்தார். அறிவியல் அடிப்படையில் உயிரினங்களை பிரித்தார். மனித இனத்தை 10 இனங்களாக பிரித்தார். அவற்றுக்கான காரணங்களையும் விளக்கினார். இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் விமர்சனங்கள் எழுந்தன. மனித இனத்தின் ஆரம்பம் ஆசியாவில் தொடங்கியது. முதல் மனித இனம் தோன்றியது இந்தியாவில் தான் என்பது இவரது கணிப்பு. தி ஹிஸ்டரி ஆஃப் கிரியேஷன் என்ற நூலில் இது குறித்து விரிவாக எழுதியிருக்கிறார். பரிணாம கோட்பாடு வரலாற்றுக்கு இவருடைய பங்களிப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏராளமான அறிவியல் அமைப்புகள் இவருக்கு பல பரிசுகளையும் பட்டங்களையும் வழங்கியிருக்கின்றன. உடல் இயங்கவியலின் ஒரு கிளையாக உளவியலை இவர் கருதினார். அறிவியலாளர், தத்துவ மேதை,
ஓவியர், அரசியல் விமர்சகர் என பல்துறை வித்தகராக செயல்பட்ட எர்னஸ்ட் ஹேக்கல் 1919ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 85ஆம் தேதி 85வது வயதில் மறைந்தார். நன்றி, வணக்கம்.